ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 29/1/2024 தை மாதம் 15ஆம் நாள் திங்கட்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் பூர நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்கள். அதில் குறிப்பிட்டு திருவோண நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 1, 2ஆம் பாத நண்பர்கள். இவங்களுக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் பலமாக இருக்கிறது. இவங்க கொஞ்சம் நிதானித்து செயல்படுவது எதிலும் மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். நண்பர்களே, இன்றைய தினம் நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, மகம், மூலம். இந்த நட்சத்திரங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாளாக அமைகின்றது. கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் மகர மற்றும் மீன ராசி நேயர்கள். கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கணும் இவங்க 2 பேரும், சரிங்களா? இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் சங்கடகர சதுர்த்தி, பிள்ளையார் பெருமான் வழிபாடு மாலையில் செய்வது நல்ல ஏற்றம் தரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 12 ராசியில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள். மேஷம். மேசத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாளாகவும் திருமண அமைப்புகள் சார்ந்த நல்ல முன்னேற்றங்களை தருகின்ற நாளாகவும் அமைகின்றது. தொலைதூர பயணங்களை செய்வதற்கு மிக மிக ஏற்றமான நாள். வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மைகள் இன்றைய தினம் நடைபெறும். பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேரு புகழ் அந்தஸ்து எல்லாவற்றுக்கும் ஓடுவாங்க. எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் ஒரு மன உறுத்தலோடு தான் நகருவாங்க குடும்பத்தில். அதாவது தொழில் வாழ்க்கை நல்ல ஏற்றத்தையும் பெயர் புகழையும் கொடுக்கும், மன வாழ்க்கையில் சங்கடங்களை ஏற்படுத்துறது மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. உத்தியோகம் சார்ந்து திடீர்னு தொலைதூர பயணங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர்னால இன்னைக்கு கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இவங்க கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இந்த நாள் ஓரளவு நல்ல வருமான ஓட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. நல்ல பெயர் புகழ் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் கொஞ்சம் நிதானித்து செய்யுங்க. அது உங்களுக்கு பாசிட்டிவாகவே அமைஞ்சிடும் மேக்ஸிமம், சரிங்களா? அந்த எதிர்பாராத திடீர் நன்மைகள் நடைபெறும். ரோகிணி நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்தமட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பாராத சில சலுகைகள் உங்களுடைய தொழில் சார்ந்த இடங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும், கைமேல் காசு கிடைக்கக்கூடிய நாளாகவும், எப்பயோ செஞ்ச வேலைக்கு இப்போ பணம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உடல்நிலை தொந்தரவுகளில் இருந்து வந்தவர்களுக்கு கூட அது அப்படியே படிப்படியாக குறைகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்தவர்கள். மிருகசீரிடத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு நாளாக தான் அமைகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் என்ன ஒன்று, இன்றைய தினம் 2 விஷயம் ஹெல்த்தில் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கணும். அது முதல் அமைப்பு. 2வது, கணவன் மனைவி அமைப்புகளில் கொஞ்சம் அந்யோன்யம் குறையும். அதனால் கருத்து முரண்பாடுகள் குடும்பத்தில் அதிகரிக்கும். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்து இன்றைக்கி ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர் அப்படிங்கிற மாதிரியான நாள் தான் இந்த நாளும் மிருகசீரிடத்திற்கு, சரிங்களா? பார்த்துக்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற நாள். கணவன் மனைவி இணக்கம் மேலோங்கி இருக்கின்ற நாள். கூட்டு தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த செயல் செய்தாலும் அதில் நீங்கள் இயல்பாக அழகாக செஞ்சுட்டு போயிடுவீங்க. ஒரு நல்ல முன்னேற்றம் வந்துடும், சரிங்களா? புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்தவர்கள். புனர்பூசத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்று ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா கணவன் மனைவிக்கு இடையில் நிறைய எதிர்பார்ப்புகளை வச்சுக்கிடுவீங்க. அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆகாமல் சின்னதாக மனத்தாங்கள் மன கஷ்டம் ஏற்படுறதுக்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு. ஆக கூடுமானம் வரையிலும் அன்பு நண்பர்களே, நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானித்து செய்வது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிறது நல்லது. இல்லைனா அது ஏதாவது ஒரு வகையில் கருத்து முரண்பாடுகள், இந்த கருத்து மோதல்கள், இந்த மாதிரியான ஒரு தன்மைகளையே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதனால் எதை செய்வதற்கு முன்பாகவும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது. குறிப்பாக உடல்நிலையில் கொஞ்சம் கவனிச்சிருந்துங்க. பூசம், கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய உத்தியோக அமைப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் மிகுந்த நாள். இன்றைக்கி கஷ்டமே இல்லாமல் இயல்பாக சகஜமாக நகர்ந்துடும். நல்ல வருமான ஓட்டத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். எதிர்பார்க்கின்ற இடங்களில் கடன் கிடைக்கும், குறைந்த வட்டி கிடைக்கும், தாராளமாக பெற்றுக்கிடலாம், சரிங்களா? அந்த அளவுக்கு ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் 2 விஷயம் தாங்க.
ஒன்று உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய லாபத்தை எதிர்பார்த்து கடன் வாங்கி தொழிலில் முதலீடுகள் போட்டுருவீங்க, லாக் ஆயிடுவீங்க கடனில். இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் ஒரு நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாளாக இந்த நாளும் அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. குழந்தைகளோட உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. சரிங்களா? சிம்மம். சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, மக நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி தொழில் பொருளாதார ரீதியாக ஓரளவு நல்ல நகர்வினை கொடுக்கக்கூடிய நாளாகவும், காதல் அமைப்புகளில் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைகின்றது. தொழிலில் நல்ல பெயர் பெறுவீர்கள், அந்த அளவுக்கு ஒரு நல்ல மேன்மையான நாள். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு போன்ற சில கௌரவ அமைப்புகள் இன்றைய தினம் தொழில் சார்ந்து கிடைக்கும். எந்த பயணம் வந்தாலும் அந்த பயணத்தை இன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதனால் ஒரு லாபமோ நன்மையோ உண்டு. பூரம். பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த முடியல கடுமையான மனக்குழப்பம். இதை செய்வதா அதை செய்வதா, அப்படி செய்வதா இப்படி செய்வதா, எப்படியுமே செய்ய மாட்டீங்க. இந்த குழப்பத்திலே யோசிச்சுட்டு நேரத்தை கடத்திடுவீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கின்ற நாள். அதாவது நீங்கள் நினச்சி யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நேரம் கடந்துடும். அது நேரம் கடந்ததுனால சரி விடு, நேரமே போயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னு போயிடுவீங்க. அப்போ என்ன பண்ணுறதுங்க, நெட் ரிசல்ட், டைம் வேஸ்ட், எதுவுமே பண்ணாமல் இருந்திருப்பீங்க. ஆக முன்கூட்டியே இன்றைக்கி ஏதாவது செய்யணும்னா திட்டமிட்டு வச்சுறது நல்லது. அங்கே போயிட்டு ஆன் ஸ்பாட்டில் யோசிச்சுக்கிட்டு இல்லாமல் இதை எதை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு அழகாக அதை போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறது மிக மேன்மைகளை பெற்று கொடுக்கும். குறிப்பாக தொழில் சார்ந்து பெருசாக அகலக்கால் இன்றைக்கி வைக்கக்கூடாது, அது கொஞ்சம் தொந்தரவு பண்ணும், பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? உத்திரம். சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாகவும், ஒரு சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் செய்வதற்கான நாளாகவும், குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான நல்ல நாளாகவும் அமைகின்றது. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உத்திர நட்சத்திரம் கன்னிராசியும் சரி, உத்திர நட்சத்திரம் சிம்மராசியும் சரி, 2 பேத்துக்குமே பொருளாதார ரீதியாக ஓரளவு நிதான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள், தொழிலில் ஒரு நல்ல மேன்மை பெறக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. ஹஸ்தம். ஹஸ்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக இன்றைக்கி பெண்களின் கரம் மேலோங்கி இருக்கின்ற நாள். வீட்டில் வந்து வீட்டை அலங்கரித்து வச்சுருவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை, அலங்கார பொருட்களை எல்லாம் வாங்கி குவிச்சிருவீங்க. அந்த மாதிரியான பொருட்சேர்க்கைகளுக்கான நாளாகவும், கொஞ்சம் இந்த மனசு திருப்தியாக இருக்குப்பா, இன்றைக்கி மனசு லேசாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மன நிறைவு பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. பெண்களின் கரம் இன்றைய தினம் குடும்பத்தில் மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாள். வருமான ஓட்டமும் மிகச் சிறப்பானது ஒரு முறையில் நல்லபடியாகவே அமையும். சரிங்களா? அந்த அமைப்புகளில் பொருளாதாரம் செழிக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். சித்திரை. கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு கொஞ்சம் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. உடல்நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் கூட கொஞ்சம் இன்றைக்கி அதிகரித்தவன தான் காணப்படும். அதாவது மருந்துகள் அதிகமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலை, இல்லை மருத்துவத்தை கொஞ்சம் நீண்ட நேரத்துக்கு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான சில தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். குறிப்பாக உடல்நிலை தொந்தரவுனா டக்குன்னு மருத்துவரை பார்த்துருங்க. நீங்களாக போயிட்டு இந்த மாத்திரை போடு, 3 ரூபா மாத்திரை போடு, அப்படி எதுவும் இன்றைக்கி எடுத்துடாதீங்க. சரிங்களா? கொஞ்சம் நிதானிச்சிருக்க வேண்டியது அவசியம். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய இடமாற்றங்களுக்கு மிக மிக சிறப்பான நாள். எதிர்பாராத சின்ன சின்ன திடீர் திருப்பங்கள் லைஃப்பில் ஏற்படும். அது எந்த திருப்பமாக இருந்தாலும் எடுத்துங்க. அதன் மூலமாக சில நன்மைகள் நடைபெறுவதற்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு. பெண்கள் வழியிலிருந்து உதவிகள் இன்றைய தினம் கிடைக்கும். விசாகம். துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒன்றும் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய சிறப்பான நாள் இல்லை. குறிப்பாக 2 விஷயம், பண விஷயத்துலேயும் எதிர்பாலினத்தவர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது ஆணாக இருக்கின்ற பட்சத்தில் பெண்கள், பெண்ணாக இருக்கின்ற பட்சத்தில் ஆண்கள் விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தேவையில்லாத சில பிரச்சனைகளையோ அல்லது தேவையில்லாத சில தலை குனிவுகளையோ ஏற்படுத்தி கொள்ளுவது மாதிரியான நாள் இந்த நாள். அதனால் எந்த ஒரு விஷயத்துலையும் டக்குன்னு அகலக்கால் வச்சிடுறது, தேவையில்லாத விஷயங்களில் ஒரு தலையிடுறது, அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது, இந்த மாதிரியான சிலவற்றை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பிரச்சனையே கிடையாது. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் எங்கேயும் பெரிய அளவில் பண்ணிடாதீங்க. அதுவும் பெண்கள் வீட்டுக்கு தெரியாமல், கணவருக்கு தெரியாமல் இங்கே கொடுத்து வட்டிக்கு வாங்குறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் மாட்டிக்கிடுவீங்க, பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? இவங்க அனுஷம். விருச்சகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் உண்டு. தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல், ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த நாள் இனிய நாள். இவங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் வந்து எல்லாம் ஓகே தான், கொஞ்சம் கலகலப்பாக பேசுகிறேன், அப்படி பேசுகிறேன், இப்படி பேசுகிறேன்னு சிலரின் மனது புண்படுற மாதிரி பேசுவீங்க. அந்த ஒரு விஷயத்தை பார்த்து இருந்துக்கிடணும். என்ன வருமானம் வந்தாலும் இன்றைக்கி செலவு தான், என்ன வருமானம் வந்தாலும் செலவு தான். ஆக ஆடம்பர செலவுகளை இன்றைக்கி கட்டுப்படுத்தணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் பார்த்துருந்துக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? தனுசுவை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு
மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமைகின்றது. தொழில் உத்தியோகத்தில் எந்த சிரமமும் இல்லாமல் அழகாக வருமானம் வரும். நல்ல லாபங்களை பார்ப்பீர்கள். கொஞ்சம் சுகபோக வாழ்வு இன்றைய தினம் கிடைக்கும். அட்லீஸ்ட் கஷ்டமாக வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் சுகமாக வேலை செஞ்சுட்டு வந்துடுவீங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியாத அல்லது உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆக மொத்தத்தில் இன்றைய தினம் கொஞ்சம் ஜாலியாக கேஷுவலாக இயல்பாக பெரிய பெரிய வேலைகளை கூட அசால்ட்டாக முடிச்சுட்டு வந்துடுவீங்க. பணவரவு சிறப்பாக அமையும். அதை விட வேறு என்ன வேணும்? சரிங்களா? கொஞ்சம் ஜாலியாகவும் இருப்பீங்க. பிடிச்சதை உண்பீர்கள். அந்த மாதிரியான ஒரு நாள் இந்த நாள். பூராட நட்சத்திரத்தை பொறுத்த மட்டும் ஹெல்த் இன்னைக்கு தொந்தரவு பண்ணும். உடல் நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே போல் தொழில் சார்ந்து டக்குன்னு பெரிய முதலீடுகள் போடுறது, தொழில் சார்ந்து தேவையில்லாமல் அகலக்கால் வச்சு எதுவும் நெருக்கடியில் சிக்கிறது, இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களையும் ஒரு முன்னெடுத்து சிக்கலில் சிக்கிவிடக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? இந்த ரெண்டுத்தில் உடல்நிலையிலையும் தேவையில்லாமல் தொழில் அகலக்கால் வச்சு கடன் அமைப்புகளை சிக்கக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனமாக வச்சுக்கிடுங்க. உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் புதிய புதிய நண்பர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாள். தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாளாக அமைகின்றது. திருவோண நட்சத்திரத்துக்கும் அப்படிதான். உத்திராட நட்சத்திரத்துக்கும் சரி, திருவோண நட்சத்திரம் மகர ராசிக்கும் சரி, இன்றைய நாள் ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான நாள். மகிழ்ச்சிகரமாக செலவு செய்வீங்க. குடும்பத்தோடு போயிட்டு வெளியில் சாப்பிட்றது, குடும்பத்தோடு போயிட்டு வெளியில் ஒரு சினிமா பார்க்குறது, அந்த அந்த குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியை அனுபவிக்கின்ற நாளாகவே தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம், மகர ராசி உத்திராட நட்சத்திரம், மகர ராசி திருவோண நட்சத்திரத்திற்கு இந்த நாள் அமைகின்றது. ஆக மகர ராசியை சார்ந்த உத்திராடம் திருவோணம் ரெண்டுத்துக்குமே இந்த நாள் பொருளாதாரத்திற்கும் சரி, குடும்ப மகிழ்விற்கும் சரி மிக சிறப்பான நாள். குடும்பத்தோடு சேர்ந்து லாங் டூர் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான அமைப்புகள், தொழிலில் திடீர்னு வளர்ச்சி பெறுவது, வெளியூர் உத்தியோகம் கிடைப்பது, இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் நடைபெறும். குடும்பத்திற்கான நல்ல சுப செலவுகளை இன்றைய தினம் செய்வீர்கள். புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு. சரிங்களா? அவிட்டம், மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு லாபம் லாபம் லாபம்னு லாபத்தை மட்டுமே பார்த்து இன்றைய தினம் சில நல்ல உறவுகளை நீங்கள் இழப்பீர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோங்க? எல்லா இடத்துலையும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நகர வேண்டியது அவசியமானது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் கொஞ்சம் நிதானித்து பழகுங்க. யார்கிட்டயும் டக்கு டக்குன்னு பேசிடாதீங்க. நீங்கள் அன்றைக்கி அந்த பணம் தரவே இல்லை, இன்றைக்கி இதை விட்டுருங்க. உறவுகள் நமக்கு முக்கியம். சரிங்களா? இன்றைய தினம் பணத்தை முதன்மைப்படுத்தாமல் உறவை முதன்மைப்படுத்துவது உங்களுக்கு சிறப்பு. சரிங்களா? சதயம், கும்பத்தை சார்ந்த சதய நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது. கடன் தொந்தரவுகளில் மிக கடுமையான நெருக்கடிகளில் இருந்தவர்களுக்கெல்லாம் கூட இந்த நாள் அந்த தொந்தரவுகள் நெருக்கடிகள் சற்றே குறையக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? புரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் பொருளாதார ரீதியாக எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு சிறப்பாக போகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு டைட்டாக சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். வரவுக்கு செலவுக்கு அப்பா இது முடிச்சாகணும், இங்கே கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டத்திலேயே சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அந்த மனநிலை இன்றைய தினம் பாதிக்கப்படும். ஆனால் வருமானம் வரும், தொழில் ஓடும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? அதே போல் அன்பு நண்பர்களே, தொழிலில் திடீர் மாற்றம், திடீர் அகலக்கால் வைக்கிறது, இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி குறைச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? அகலக்கால் வைக்காமல் எதிர்பார்க்காமல் திடீர்னு ஒரு போடு 50,000 ரூபாய்க்கு சரக்கு போடு, கொடுத்துடலாம், நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க முடியாது. சரக்கு தரவங்கிட்ட, பொருள் தரவங்கிட்ட தொழிலில் பேர் கெட்டு போயிடும். இதை பார்த்துக்கிடணும். சரிங்களா? பார்த்து இருந்துக்கிறது நல்லது. மீனராசியை சார்ந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்தியோகத்தில் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள். உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. தொழில் செய்கின்ற இடங்களில் இருந்து வந்த சிரமங்கள், பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து தொழிலில் உங்களுக்கு பிடித்தமானதாக மாற்றம் பெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய பெயரும் புகழும் சற்றே தொழில் சார்ந்து வெளியே தெரிகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்னு உயரதிகாரி ஒரு வேலையை சொல்லிட்டு போயிருப்பார். பார்த்துக்கலாம், அவர் 2 மணிக்கு தானே வருவார், அதுக்குள்ளே முடிச்சிடலாம். திடீர்னு 11:30 மணிக்கு நிற்பார். முடிச்சிட்டிங்களா? இல்லை சார். ஏன் முடிக்கல? போங்க, சஸ்பெண்ட். இல்லைனா என்ன எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திட்டு வாங்கிறது பல பேர் முன்னாடி. ஆகையினால அன்பு நண்பர்களே, உத்தியோகத்தில் இன்றைய தினம் மெத்தன போக்கை தவிர்ப்பது சிறப்பு. தொழில் செய்கின்ற இடங்களில் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், கேர்லெஸ்ஸாக தொழில் அப்படியே கடையை விட்டுட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. தொழிலில் யாரையேனும் விட்டுட்டு நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க.
ஆக தொழில் சார்ந்து ஒரு பின்னடைவு, உத்தியோகத்தில் ஒரு கொஞ்சம் மன அழுத்தம் இன்றைய தினம் ஏற்படும். இது ரெண்டுத்துலேயும் இன்றைக்கி கவனிச்சு இருந்துக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் சிறப்பாக வந்துடலாம். சரிங்களா? அதே போல் அதிக அளவு முதலீடுகள் தொழிலில் போற்றக்கூடாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். ஆக அன்பு நண்பர்களே, இந்த 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கிட்டிங்க. நிச்சயம் இது உங்களுக்கு ஓரளவு பயனுள்ளதாக இருந்திருக்கு. இது கோச்சாரம் தான், ஒரு 20% தான், அதுக்கு மேலே பெருசாக பலம் இல்லை. உங்கள் ஜாதக தசாபுக்தி நல்லா இருந்ததுன்னா ஓகே தான். சரிங்களா? ஆக மீண்டும் இன்னொரு நல்ல பதிவுகளில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.